ம் இப்போ லாஸ்ட் டைம் இந்த கோடிங்கில் நான் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த இதில் வந்துட்டு காண்டாக்ட் பேஜில் வந்துட்டு நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இதெல்லாம் இருந்தா இந்த ஏபிஐயில் போயிட்டு ஓகே டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பாண்ட் டேட்டா டோக்கன் ஒன்று வரும். லாகின் பண்ணும்போது ஒரு டோக்கன் வரும். அதை வச்சு நம்ம இங்கே அனுப்பிட்டு திரும்பவும் விண்டோ டாட் லொக்கேஷனுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம். இந்த விண்டோ டாட் லொக்கேஷன் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா பேஜுமே நீங்கள் ஆன் கிளிக் பண்ணும்போதும் சரி, அது எல்லாமே எங்கே வந்து வரும் அப்படின்னா ஆப் டாட் ஜேஎஸ்எல் தான் வரும். ஆப் டாட் ஜேஎஸ்எல்லேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டோக்கன் வர்றதை லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிடும். லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே செக் பண்ணுவோம். லோக்கல் ஸ்டோரேஜில் டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜ் ஓகேவா, நாட் ஈக்குவல் டு நல்லனா இருக்கு அர்த்தம். இருந்துச்சுன்னா இதே பேக் ஸ்லாஷுக்கு இந்த பேஜை காட்ட போகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேஜை காட்ட போகுது. ஓகேங்களா, சேம் யூஆர்எல் பட் டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா மாறும். எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம லாகின் பேஜுக்கு முதல்ல போனீங்கன்னா வரும். இதுவே லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் போக முடியுமானா போக முடியாது. அந்த மாதிரி இப்போ இந்த பேக் ஸ்லாஷுக்கு 2 விதமாக ஃபங்க்ஷனாலிட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேஷ்போர்டில் என்ன பண்ணியிருப்போம், இன்னொருத்தவங்களுடைய ஏபிஐ வாங்கியிருப்போம். ஓகேவா, நம்மக்கிட்டேயே இப்போ ஏபிஐ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது லாகின் நம்ம எழுதின ஏபிஐக்கு போயிடும். நம்ம எழுதின ஏபிஐயில் இங்கே போயிட்டு யூசர் லிஸ்ட்டில் ஆடு நியூ யூசர் எதில் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் டோக்கனு. லாகின்னே ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் நம்ம என்ன செய்யறோம்னா ஜேடபிள்யூடி டோக்கன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஏபிஐ தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட்டு 8000 ரன் ஆகுது. இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு டோக்கன் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த யூஆர்எல் வேலிட் யூஆர்எல் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கான்டாக்டில் அந்த ஏபிஐ தூக்கிட்டு நம்மளுடைய ஏபிஐக்கு செட் பண்ணுறேன். இமெயிலு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்றது ஷாக்கி30 மெயில் 123456. ஓகேவா, இங்கே டைப் பண்ணால் தான் போகுமா? சரி, ஓகே. கன்சோலில் இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனில் இப்படி நான் கொடுக்குறேன். இப்படி இது கொடுத்ததுக்கப்புறம் இப்படி என்டர் அடிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன். கார்ஸ் எரர் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா, இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 8000 போர்ட்டை 3000 போர்ட் வந்து அக்சஸ் பண்ண நினைக்குது. அதனால ஹஸ் பீன் பிளாக்டு பை கார்ஸ் பாலிசி. அதாவது எந்த ஒரு சர்வராக இருந்தாலும், சர்வர்ன்றது நம்ம ரெடி பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா, அந்த சர்வருக்கு தெரியாது எந்த போர்ட்ல இருந்து டேட்டா வந்தால் அலோவ் பண்ணும் அப்படின்ட்டு.
அப்ப நம்ம சர்வர் கிட்ட போய் அது ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எந்த போர்ட்ல வந்தாலும் அலோ பண்ணி விடு. அதெல்லாம் டெவாப்ஸோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒயிட் லிஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த யூஆர்எல்லாம் நம்ம சைட்ல வரவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 150 யூஆர்எல் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒயிட் லிஸ்ட் யூஆர்எல்னு கொடுத்துருவாங்க. எதெல்லாம் அலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேவா? 2 செட் ஆஃப் யூஆர்எல் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி சர்வர்ல செட்டப் பண்றாங்க? இதுக்கும் தனியா மெக்கானிசமா அப்படின்னா, எந்த மெக்கானிசமும் கிடையாது. கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎம் பேக்கேஜ் இருக்கு. அதை நம்ம சர்வர்ல செட் பண்ணணும். கார்ஸ் என்பிஎம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கார்ஸோட வேலை என்ன அப்படின்னா, கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்வர்ல செட்டப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இருக்கா? இதில் கார்ஸை போட்டுட்டு ஆப் யூஸ் கார்ஸ் இப்படி போட்டிங்கன்னா அந்த விஷயம் ஓடிடும். சர்வர் எங்க? ஆப் யூஸ் கார்ஸ். இதில் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு என்ன ஆப்ஷன்ஸோ கொடுப்பாங்க. அது என்னன்றது சும்மா பார்த்துக்கோங்க, தேவை கிடையாது. ஆர்ஜின், இப்போ நான் ஆர்ஜினில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தா 3000 மட்டும் ரன் ஆகும். ஓகேங்களா? சரி, ஒயிட் லிஸ்ட்னு சொன்னீங்களா, அது எப்படி அப்படின்னா இருக்கும். ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி யூஆர்எல்லாம் என்னுடைய சர்வரை அக்சஸே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி போட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நாட் அலோட் பை கார்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஓகேங்களா? நமக்கு அந்த இதுனா தேவையில்லை. ஜஸ்ட்டு ஆப் யூஸ் கார்ஸ் அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம இப்போ எந்த யூஆர்எல் இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட், இங்கே கான்ஸ்ட் ஆப் யூஸ் கார்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தா ரன் ஆகுமா அப்படின்னா ஆகணும். அதுதான் உலக வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆயிடுச்சு. டேட்டா பேஸ்க்குள்ளார போயாச்சு. கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னவே அது என்ன பண்ணுது அப்படின்னா யூசரு லாகின் ஆயிடுச்சு. ஆயிட்டு அப்ளிகேஷனில் யூசர் டோக்கன் அன்டிஃபைன். என்னன்னா அன்டிஃபைன்டு இருந்தாலும் போயிடுது அப்படின்னா நம்ம கண்டிஷன் அந்த மாதிரி அறிவுபூர்வமாக எழுதி வச்சிருக்கோம். and user token not equal to undefined எழுது. user token நல்லாவும் இருக்கக்கூடாது, undefinedவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுது. ஓகேவா? இப்போ நமக்கு அன்டிஃபைன் வருது. சரி, இது அன்டிஃபைன் எப்படி வந்துச்சு அப்படின்றத முதல்ல செக் பண்ணுங்க. user.js லாகின் இது என்னன்னு கொடுக்குது? ஆத் டோக்கன் கொடுக்குது. ரைட், கான்டாக்ட் இங்கே முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணும். இங்கே பார்த்தாலே தெரியுது, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டோக்கன்னு கொடுத்துருக்கோம். நம்ம யூசரில் ஆத் டோக்கன் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரே ரீசனாக இருக்கும். அதனால் ஃபர்தராக ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் இதை அப்படியே கொடுக்கும். இப்போ நான் இந்த ரீலோட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணால் என்ன நடக்கும்னா டோக்கன் செட் ஆகும். அடுத்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அது போகிற மாதிரி இப்போ வரும். இப்படி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு யூஆர்எல் போகிறது உங்களுக்கு காட்டணும். லாகின்னு என்ன யூஆர்எல்னா யூசர் லாகின்னு பேலோடு சக்ஸஸ்ஸு ஆகுது. ப்ரிவ்யூ ஓகேவா? அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னவோ வருதுன்னா ஸ்டேட்டஸு ஆத் டோக்கன் அப்படின்றது. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போனீங்கன்னா யூசர் டோக்கனில் இந்த டேட்டா பக்காவாக உட்காந்து கன்சோல்.லாகில் எதுவும் போடலாம்.
அப்போ நெட்ஒர்க்கில் நமக்கு க்ளீனாகவே தெரியுது. என்னென்ன டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இமெயில் பாஸ்வேர்டுன்றது சென்ட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் ஜேசானாக அதை கொடுக்கும். இது வந்து நம்ம போய் உக்காந்துட்டு இது பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆத் டோக்கன் வந்தாச்சு. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அகைன் என்ன ஆகும்னா, ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன நடக்கும், app.jsக்கு போகும். ஓகேங்களா? அந்த ரெஃப்ரெஷை தான் நம்ம இந்த contact.jsல இந்த மாதிரி எழுதி வச்சு, ஓகேவா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இதை பண்ணோம். இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு போயிட்டு டேட்டாவை யூசர் டோக்கனில் டேட்டா இருக்குது இங்கே வருது. ஆனால் எப்பயுமே இந்த டேஷ்போர்டு அப்படின்ற காம்பனண்ட்டுக்கு இப்போ போனால், டேஷ்போர்டு இருக்கா, இந்த காம்பனண்ட் போனால் நம்மளுடைய ஏபிஐ கால் பண்ணல, வேறு ஏதோ ஒருத்தவங்களுடைய ஏபிஐ கால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அகைன் நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்மளுடைய ஏபிஐ இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வேலிட் சிக்னேச்சர். அப்போ இந்த சிக்னேச்சரை காப்பி பண்ணிவிட்டு இந்த டோக்கனில் அது வேறு ஏதோ சிக்னேச்சராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு விழுந்துச்சு. யூசரில் ட்ரூ இருக்கிறது மட்டும் எடுக்க சொல்கிறதால அது அந்த மாதிரி 2 ரெக்கார்டு எல்லாமே காட்டுது. ஓ மை காட், ஏன் 3 ரெக்கார்டை இப்போ காமிச்சாச்சு. ஓகேவா? இப்போ 3 ரெக்கார்டு நமக்கு இருக்கு. சரி, இந்த 3 ரெக்கார்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இங்கே ஹெட்டர்ஸ் பாஸ் பண்ணால் தான் இது கொடுக்கும், அப்படி இல்லைன்னா சிக்னேச்சர் விளையாடணும்னு சொல்லணும். எப்படி ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம அதை கால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்கள பண்ண சொன்னேன், நிறைய பேர் அவுட்புட் போட்டதால் எந்த அவுட்புட்டை நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதனால் நானே வந்து சொல்லி கொடுத்துவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கில் யூசர் லிஸ்ட்டு கால் ஆகுது. ஜேடபிள்யூடி மஸ்ட் பி ப்ரொவைடட் அப்படின்னு வருது. இப்போ மெசேஜ் மாறிடுச்சு. நம்ம முதல்ல போஸ்ட்மெயில் அடிக்கும்போது இன்வாலிட் சிக்னேச்சர் வந்துச்சு, ஜேடபிள்யூடி மஸ்ட் பி ப்ரொவைடட். அப்போ இந்த மெசேஜை நம்ம காட்டணும், காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் ஓகே இது தப்பு அப்படின்றதான். ஓகேவா? இதுக்கு இதை காட்டுறதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, போகிறோம் ஸ்வால் அலர்ட். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்வால் அலர்ட்டை சொல்லி கொடுத்தாங்க. மெசேஜை காட்டுறதுக்கு இந்த ஸ்வாலை யூஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸில் டேட்டாவோட ஸ்டேட்டஸ், டேட்டாவோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது. இப்போ இஃப் ரெஸ்பான்ஸில் டேட்டாவோட ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, என்ன மெசேஜோ அந்த மெசேஜை காட்டு, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, ஸ்டேட்டஸ் வந்து 0 இல்லை அப்படின்னா வர ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொல்லப்போம். ஜேடபிள்யூடி மஸ்ட் பி ப்ரொவைடட் அப்படின்னு. இப்போ எனக்கு க்ளீனாக தெரியுது, ஜேடபிள்யூடி நம்ம பாஸ் பண்ணாததால தான் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ ஜேடபிள்யூடி எங்கே பாஸ் பண்ணுவீங்க? தப்பாக பாஸ் பண்ணுறது ஒன்று, ஜேடபிள்யூடி தான் நீங்கள் பாஸ் பண்ணவே இல்லை. அதை எப்படி ஆக்சைஸில் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுடைய டோக்கன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது. அது நமக்கு இதில் எடுக்கும்போதே தெரியும். சரிங்களா? இதே விஷயத்த நான் இந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணுறேன். டேஷ்போர்ட்லேயுமே இந்த யூஸ் எஃபெக்டில் யூசர் டோக்கனை எடுக்கிறேன். யூசர் டோக்கனை எடுத்துகிட்டு
இந்த ஆக்சியைஸில் நம்ம பாஸ் பண்ணணும். எப்படி நான் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா, ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஆக்சியைஸில் how to pass headers. இந்த URL நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம அதை ரெடி பண்ணணும். இப்படி இது தேவையில்லை, டிஃபால்ட்டாக இது போய்டும். யூசர் டோக்கன் அந்த இடத்துல இதை போட்டு வேண்டியதான். ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன், அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன், ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன். இந்த ஹெட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளார போட்டுற வேண்டியதான். URL பக்கத்தில் ஹெட்டர்ஸில் இந்த இதை பாஸ் பண்ணணும். இது ஒரு ஆப்ஜெக்ட், நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் ஹெட்டர்ஸ்ன்னு இருக்க குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து இருக்காது. ஓகேவா, இது ஒரு ஆப்ஜெக்ட் நேமு. ஸோ ஹெட்டர்ஸ் அப்படின்றதால நம்ம அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ நான் இப்போ இந்த ஹெட்டர்ஸில் இந்த ஆத்தரைசேஷனை பாஸ் பண்ணுறேன். ஹெட்டர்ஸ் டாட் ஆத்தரைசேஷன் அப்படின்னா இதுதான். இப்போ நமக்கு அது என்னவா கொடுக்கணும் அப்படின்னா டேட்டாவை கொடுக்கணும். கொடுக்கலன்னா கொள்ள வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டு வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ டிஃபால்ட்டாகவே என்ன நடக்கும் அப்படின்னா லாகின் ஆகும். லாகின் ஆகிறது இந்த இதில் வந்துடும். அப்போ வேலிடாக இருந்தால் தான் இந்த இடத்துல டோக்கனில் செட் ஆகும். நீ உள்ளார வரும்போது வேலிட் டோக்கனாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு டேட்டாவும் கொடுக்கும். நீ அதில் இன்வேலிட் சிக்னேச்சர் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, நீ சப்போஸ் எக்ஸ்பைரி இன் அப்படின்றத அந்த டோக்கனுக்கு ஆட் பண்ண அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோக்கன் காட் எக்ஸ்பைர்டு அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஆனால் அந்த மாதிரி எல்லா சைட்லையும் காட்டனா மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, அந்த டோக்கன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த த்ரோட்லிங் டீபவுன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. டீபவுன்சிங் த்ரோட்லிங் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசருக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல எக்ஸ்பைரி எவ்வளோ நேரம் ஆக போகுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு. டோக்கன் ஒன்று நம்ம செட் பண்ணுறோம், 1 ஹவரில் அது எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த த்ரோட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன, இது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு கான்செப்ட். இந்த த்ரோட்லிங் என்ன பண்ணும் அப்படின்னா 1 ஹவர் அப்படின்னா ஓகேவா 59 மினிட்ஸ் வரைக்கும் எதுவுமே பண்ணாது. கடைசி அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆகும்போது ரெஃப்ரெஷ் டோக்கன் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் கிட்ட ஒன்று கேட்கும். எப்படி நான் அதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, இது நீங்கள் த்ரோட்லிங்கில் கரண்ட் டைம்னு ஒன்று இருக்கும், நியூ டேட்னு போடுவாங்க. இது உங்களுக்கு இப்போ தெரியணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் டைம், டோக்கன் எக்ஸ்பைரி டைம். இந்த எக்ஸ்பைரி டைம் எங்கேருந்து நான் எடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டோக்கன் கூடிய ஐஐடின்னு ஒன்று வரும். ஓகேங்களா, அதுதான் டோக்கனோட எக்ஸ்பைரி டைம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் டோக்கனை எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா டோக்கனில் மாடிஃபை பண்ணிடும். அப்போ அகைன் இன்னொரு 1 ஹவர் அது சுற்றிடும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு போலிங் அப்படின்னா ரெக்கரன்ஸ் கால் பண்ணாமல் அந்த ஒரு நிமிஷத்தில் மட்டும் போய் டேட்டா பேஸ்லேருந்து அந்த டோக்கனை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். ஆனால் இப்போதைக்கு அது தேவைன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பைரி இன்னும் போடவே நான் கற்றுக்கும் போது அதெல்லாம் தேவையில்லை, ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்றது இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா வந்தாச்சு. வந்துட்டு ஏன் இந்த மாதிரி எரர் கொடுக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ரெக்கார்டு இங்கே செட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ போஸ்ட்மேனில் என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இந்த இடத்துக்கும் பண்ண போகிறோம். என்ன கொஞ்சம் டெக்னிக்கலாக உட்காந்துட்டு யோசிக்கும். இந்த யூசர்ஸில் டேட்டாவை இந்த இடத்துல வெரிஃபை டோக்கன் செட் பண்ணால் மட்டும்தான் அது டேட்டாவை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா கொடுக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த JWT வெரிஃபை டோக்கன் அப்படின்றது எல்லா ஏபிக்கும் வரும். அப்படின்னா திரும்ப திரும்ப நீ இந்த கோடை எழுதணும்னு அவசியம் இல்லை. மிடில் வேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பண்ணும். அது என்ன சொல்கிறது, நீங்கள் முதல்ல இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நான் அந்த டாஸ்க்கை எப்படின்னு சொல்கிறேன்.